வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கெத்தை காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்து எப்படியாச்சும் இலக்கியாவை சிக்க வைக்கணும், இந்த கர்ப்பம் இல்லை அப்படின்ட்டு அவன் நிரூபிக்கிறதுக்குள்ள அவன் மூலமாக குழந்தை கலைஞ்ச மாதிரி நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு இந்த அஞ்சலி பிளான் போட்டு இந்த மாதிரி செய்ய அங்கே போய் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தை வந்து படிக்கட்டுலேருந்து உருண்டு வந்ததில் குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய இருந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து தள்ளி விட்டதுனால இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு வீடியோவை காமிக்கிறாங்க. என்ன பார்த்தீங்களா, நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்தது எல்லாமே எங்கிட்ட வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. நான் வந்து போலீஸ்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கேட்குறாங்க. உடனே இந்த டாக்டர் வந்து ஐயோ நம்ம வேலைக்கே ஒலை வைக்குதே, போலீஸ்கிட்ட போனால் அவ்வளோதான், நம்ம இப்போ காசு வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அஞ்சலி வந்து கர்ப்பமாகவே இல்லை, எல்லாமே போலியா. இவ்வளோ நாள் வந்து நான் தான் அவளுக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதனால் அவள் வந்து எனக்கு காசு கொடுத்தா, அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கார்த்திக்கு சரியான கோபம் ஒரு பக்கம், இந்த அழுக ஒரு பக்கம். சாமி நம்ம கார்த்திக்கு சரியான கோபங்க. இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு கண்டபடி பேசுகிறாங்க. என்ன உங்களுக்கு இப்படியெல்லாம் யாருன்னா இருப்பாங்க? குழந்தை வயிற்றுல சும்மாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருன்னா இப்படி பொய் சொல்லுவாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு லட்டி கொடுத்து சிந்தாமணியை பிடிச்சி கையை பிடிச்சி ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இனிமேல் இந்த வீட்டு சைடு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பேசி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. நம்ம இலக்கியாவை பார்த்து இந்த சிந்தாமணி அஞ்சலி என்னையே வீட்டை விட்டு அமுச்சிட்டுல, நீ எப்படி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போறடி, பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம இலக்கியா யார், அவங்க வந்து கெத்தாக வந்து நிரூபிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவியும் இவங்க கையில் நல்லா வசமாக மாட்டிக்கினாங்க. இந்த அஞ்சலியோட வேஷமும் கலைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஸ்னஸில் தான் போக போகுது. பிஸ்னஸில் போனால் எஸ்எஸ்கே வந்து போட்டிக்கு வரப்போகிறாங்க. அந்த இப்போ எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் போக போகிறாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் இப்போ வந்து அஞ்சலி வந்து கார்த்திக் கூட வாழ போகிறதில்ல, இப்போ இவங்களவே ஒன்றா இருந்து சந்தோஷமாக நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருக்க போகிறாங்க. சரி, என்னதான் நடக்கும்ன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்